அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காய ஊறுகாய் தாங்க செஞ்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்த்து ஒரு ஊறுகாய் செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இந்த பேனில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் மல்லி வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை வந்து ஓமம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை பாருங்க, இது எல்லாம் இந்த மாதிரி வெடிக்கும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதை பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேன்ல நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இதுல ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கணும். இதோட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம் நான் வந்து சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா 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 வதக்கிக்கணும். இது வந்து பாருங்க, இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்ப இதை எடுத்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த வெங்காயத்தை வந்து. இப்ப இந்த வெங்காயம் வதங்கிச்சு. இப்ப நான் எடுத்துறேன் அந்த வெங்காயத்தை வந்து. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் இப்போ. இப்ப அதே பேன் வச்சிருக்கேன். இந்த எண்ணெயில வந்து இப்போ கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு 10 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இப்ப இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த வெங்காய பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தை வந்து. இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்ப இதுல மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் நான் வந்து காரத்துக்கு தன்மை ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் கொஞ்ச நாள் ஒரு வாரம் கெட்டு போகாம இருக்கும். இது வந்து வெளியில இருந்தாலும். அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா கெட்டியா கரைச்சிட்டு இதை சேர்த்துக்காங்க. இப்ப இந்த இதுல திரும்ப வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரையும் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி வரும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, வெங்காய ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.